ஹை ஷோல்டர் சீரீஸில் ஃபஸ்ட்டு காமனான ஷோல்டர் ஃபுல் ஷோல்டர் 14ங்கிறது நிறைய பேருக்கு இருக்கும், காமனாக அதான் இருக்கும். இப்போ அந்த 14 இன்ச்சுக்கு நீங்கள் டீப் நெக்காக போகும்போது என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இப்போ என்னோடய நெக்கோட நீளம் 8 இன்ச்சு வைக்க போகிறேன். அதுக்கு கீழே போகும்போது இந்த கால்குலேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு நெக்கு போடும்போது இந்த கால்குலேஷன் யூஸ் பண்ணக்கூடாது. 2.5 இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் எனக்கு ப்ளவுஸோட ஷோல்டர் வேணுங்கிறத மார்க் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் எடுத்து நான் 5.25 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த டேரெக்ஷனில் 2.5 இன்ச்சு எனக்கு ப்ளவுஸோட ஷோல்டர் தைச்சதுக்கப்புறம் வேணுன்றதை மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நான் நெக்கோட அகலமாக விட்டுட்டு அந்த கோட்லேருந்து கீழே உங்களுக்கு நெக்கோட நீளம் எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிட்டீங்க. நான் ஒரு 8 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸை போட்டு நீங்கள் ரவுண்டு நெக் வேணுமோ என்ன நெக் வேணுமோ வரைஞ்சிக்கோங்க. இந்த நான் போட்டிருக்க நெக்கை பொறுத்த வரைக்கும் வெளியில் போகிற அளவு ஒரு 1/4 இன்ச்சுலேருந்து 1/2 இன்ச்சு வரைக்கும் தான் நம்ம பாக்ஸை விட்டு வெளியில் போகணும். அதே மாதிரி கீழே வர இந்த இடத்துல 1/2 இன்ச்சுலேருந்து 3/4 இன்ச்சு தான் உள்ளே போகணும். அதை தாண்டி போச்சுன்னா கழுத்து ரொம்ப அகலமாயிடும். இப்போ நான் வரைஞ்சிருக்க அளவு இந்த ஷேப்பு போட்டிருக்கிறது எல்லாமே நான் தைச்சதுக்கப்புறமா நான் போடும்போது இருக்கணும். ஓகேவா? 8 இன்ச்சு நீளம் கழுத்து வச்சுருக்கேன்னா அதெல்லாம் தைச்சதுக்கப்புறம் வேணும். இந்த 2.5 இன்ச்சுங்கிறது மாறக்கூடாது. இதுக்காக மேலே, அதாவது நம்ம பாக்ஸுக்கு வெளி பக்கத்தில் 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ சுற்றிலும் நான் கொடுத்து தையலுக்காகன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நான் வெட்ட போகிற அளவு எல்லாமே இந்த க்ரீன் கலராக இருக்கும். துணி நான் கட் பண்ணுவேன்ல, அது நான் இந்த ப்ளூவில் வரைஞ்சிருக்கேன்னா இதில் தான் தையலை போட்டு ஃபினிஷ் பண்ணுவேன். தேங்க்யூ.